தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் சென்னை அண்ணா நகரில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கணேஷிடம் கேட்கலாம். கணேஷ், தயாரிப்பாளர் சங்கத்தில் தற்பொழுது மும்முனை போட்டி நிலவி வருகிறது. இதில் எந்த அணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது? 1211 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில். இதில் 27 பதவிகளுக்கு தலைவர், துணைத் தலைவர், கௌரவ செயலாளர்கள், அதே போல பொருளாளர் உள்ளிட்ட முக்கிய பதவிகளுக்கு 27 பதவிகளுக்கு 137 வேட்பாளர்கள் களம் காண்கிறார்கள். மும்முனை போட்டியாக தற்போது அவர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே 5 அணிகள் இருந்தார்கள். அந்த 5 அணிகளில் 2 அணிகள் தானு தலைமையிலான ராதாகிருஷ்ணன் தலைமையில போட்டியிடக்கூடிய தற்போதைய தலைவர் தானுவின் ஆதரவோடு போட்டியிடக்கூடிய அணியில இணைந்திருக்கிறார்கள். ஆக 3 அணிகள் தற்போது இருக்கிறார்கள். விஷால் தலைமையில் ஒரு அணி, தானுவின் ஆதரவோடு ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஒரு அணி, அதே போல முன்னாள் தலைவரான KR தலைமையில் ஒரு அணி என்று 3 அணிகளாக தற்போது போட்டியிடுகிறார்கள். ஒரு மணியின் நிலவரத்தின்படி மொத்தம் 770 வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தற்போது தேர்தல் நடத்தும் அலுவலரான ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜசேகரன் அறிவித்திருக்கிறார். ஆக இந்த வாக்குப்பதிவு என்பது 4 மணியோடு நிறைவு பெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 5 மணியிலிருந்து வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்பட்டு அதன் பிறகு 7 மணி அளவில் மிக முக்கிய பதவிகளான அந்த ஆபீஸ் பியரர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற தலைவர், அதே போல கௌரவ செயலாளர்கள், துணைத் தலைவர்கள், பொருளாளர், இந்த 5 பதவிகளுக்குமான முடிவுகள் மட்டும் 7:30 மணி அளவில் அறிவிக்கப்படும். அதன் பிறகு நள்ளிரவு வாக்கில் செயற்குழு உறுப்பினர்களுக்கான முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதுல வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பார்த்தா இந்த 3 அணிகளுமே சமபலத்தோடு இருக்கின்றன அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா KRஐ பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே தலைவராக இருந்தவர். அதே போல அவருடைய அணியில பொருளாளராக SA சந்திரசேகர் அவர்கள் போட்டியிடுகிறார். ஆக அந்த அணி பலம் வாய்ந்த அணியாக இருக்கிறது, அனுபவம் வாய்ந்த அணியாக இருக்கிறது. அதே போல தானுவின் ஆதரவு பெற்று தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய தானுவின் ஆதரவு பெற்று ராதாகிருஷ்ணன் தலைமையில் இருக்கக்கூடிய அணியிலையும் மிக முக்கியமான தயாரிப்பாளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். அந்த அணியில தலைமை பொறுப்பிற்கு போட்டியிடக்கூடிய ராதாகிருஷ்ணன் சிறு பட்ஜெட் தயாரிப்பாளராக இருக்கிறார். ஆக சிறிய பட்ஜெட் தயாரிப்பாளர்களின் ஆதரவு அவருக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக அதுவும் பலமோடு இருக்கிறது. விஷால் தலைமையிலான அணியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்டார் ஸ்டட்டட் அணி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த அணியை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரங்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு பதவிக்கு வருவதா என்கிற ஒரு சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் கூட அவர்கள் பிரபலமானவர்களாக இருக்கிறார்கள். தற்போது அவர்கள் இண்டஸ்ட்ரியில ரொம்ப பிஸியாக வேலை பார்க்கக்கூடிய கலைஞர்களாக இருக்கிறார்கள். ஆக அவர்களும் அந்த அணியும் கூட பலத்தோடு தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னா 2 மிக முக்கியமான விஷயங்களை சொல்லலாம். ஒன்று, சிறிய பட்ஜெட் தயாரிப்பாளர்களின் நலன். ஏன்னா இங்க அதிகமான பொருட்செலவில் பெரிய நட்சத்திரங்களை வைத்து படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் மிகச்சிலர் தான் அப்படின்னு சொல்லலாம். அதிகபட்சம் 20 தயாரிப்பாளர்களுக்கு மேல இருக்க மாட்டார்கள் அப்படின்னு உறுதியாகவே சொல்லிவிட முடியும். 1211 பேர் இருக்கக்கூடிய இந்த சங்கத்துல மிக பெரும்பான்மையானவர்கள் சிறிய பட்ஜெட் தயாரிப்பாளர்கள் தான். ஆக அந்த சிறிய பட்ஜெட் தயாரிப்பாளர்களின் திரைப்படங்கள் வெளியாவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஆரம்பிச்சு அவர்களுக்கு U சர்டிபிகேட், UBA சர்டிபிகேட், இதன் மூலமாக வரி விலக்கிற்கான பிரச்சனைகள், இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த சிறிய பட்ஜெட் தயாரிப்பாளர்களின் நலன்கள் யார் நிறைவேற்றுவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார்களோ அவர்கள் ஜெயிப்பார்கள் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ட்ரம்ப் கார்டாக இருக்கிறது. அதையும் தாண்டி இந்த திருட்டு DVD மற்றும் இணைய தளங்கள் வாயிலாக திருட்டுத்தனமாக திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும் பிரச்சனையும் மிக முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. ஆக இந்த 2 பிரச்சனைகளிலும் வாக்காளர்களின் நம்பிக்கையை பெறக்கூடிய அணிதான் வெற்றி பெறும் என்று இப்போ இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் அப்படித்தான் இருக்கிறது. 7 மணி வாக்கில் மிக முக்கிய பதவிகளுக்கான ரிசல்ட்ஸ் வந்துடும். அதன் பிறகு அதை பொறுத்தே செயற்குழு உறுப்பினர்களின் பலமும் யாருக்கு இருக்கும் என்பதை சொல்லிவிட முடியும். மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் நடைபெற்று வருகிறது. நீங்கள் குறிப்பிட்டது போலவே நிறைய நடிகர்களும் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது இந்த சிறிய பட்ஜெட் படங்களுக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற்று வருபவர்களும் அந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பன போன்ற கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். தொடர்ந்து பார்க்கலாம் இந்த இந்த விஷயம் யாருக்கு சாதகமாக முடிய போகிறது என்பதை. கள தகவல்களை சேகரித்துக் கொண்டே இருங்கள் கணேஷ். கூடுதல் தகவல்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் பிரச்சனை ஏதுமின்றி அமைதியான முறையில் நடைபெற்று வருவதாக தேர்தல் நடத்தும் அலுவலரான ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜேஸ்வரன் தெரிவித்துள்ளார். 1200 பேர் மொத்தம். அநேகமாக இந்த ரேட்டில் போச்சுன்னா ஒரு 1000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் 4 மணிக்குள்ளே. மற்றபடி
காவல்துறை நிறைய பேர் போட்டிருக்கோம். பச்சை பஸ் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் உதவி பண்ணுறாங்க, வாக்களிப்பதற்கும் உதவி பண்ணுறாங்க, எண்ணுவதற்கும் உதவி பண்ணுவாங்க. மற்றபடி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அமைதியாக போய்கிட்டு இருக்கு. கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருந்துச்சு சொன்னாங்க, அதையும் சார்ட் அவுட் பண்ணிட்டோம். மற்றபடி வேறு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு.